அவங்களுடைய கோல் வந்து ஒன்றே ஒன்று தான், சினிமா. ஸோ மேபி தேர்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நடுவில் இப்போ சினிமான்ட்டு வந்து ஆக்டிங் வந்ததுனால அவர் மியூசிக்கில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருந்தார். இப்போ அஸ்வின் சமீபத்தில் படத்தை பார்த்துட்டு அதில் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது உண்மையான கிரிக்கெட் ஆடுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் ஒப்பேத்திட்டு இருந்தோம். ஓகே, ஹாய் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், நான் தான் விஜயவசம் பேசுகிறேங்க. அச்சமின்றி இந்த படத்தை பற்றி பேச போகிறேன். ஸ்டே டியூன்ட். பொதுவாக இந்த பெரிய பேக்ரவுண்ட்லாம் இருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தாலே ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்கள் அப்பா பெரிய ஆளாக இருக்காங்க, அதனால் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. நம்ம வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருந்து வரதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உனக்கேன்ப்பா இந்த சினிமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு பண்ணுற நீ அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் இது வந்து என்னென்னா வந்து ஒரு சென்னை 28 வந்து யதார்த்தமாக ஒரு ஆரம்பித்த ஒரு இது, அதில் நடிக்க வந்தோம். அதுலேருந்து நாடோடிகள் அப்படியே வரும்போது சரி, சினிமான்றது வந்து எல்லாரும் ஈஸியாக கிடைக்காத ஒரு விஷயம். அது நமக்கு வந்து நம்மளை அறியாமையே வந்து உடனே கிடைச்ச உடனே சரி அதை ஏன் விடுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். அது போக 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 அது ஒரு ப்ரொஃபஷனாக மாறிட்டு வருது. அதுக்காக நான் பிஸ்னஸை விட்டு இல்லைன்னா பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து ஆக்டிங். சென்னை 28 படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணீங்க, அடுத்த நாடோடிகள், அதுக்கப்புறம் தளபதி, உங்கள் படங்கள்லாம் பண்ணிட்டீங்க. உங்களோட வளர்ச்சியை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம நல்லா பண்ணணுன்றது வந்து எல்லா இதுலேயும் உண்டு. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் பண்ணணும்னா நல்லா பண்ணணும், கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு இது வந்துட்டே இருக்கும். சென்னை 28 எதார்த்தம் பண்ணோம். நாடோடிகள் ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே வந்து ஐயோ, நாடோடிகளில் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ரோல் சமுத்திரன் கொடுத்தாங்க. சரி, இது நல்லா பண்ணணும்னு அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் சரி, அப்புறம் பிரபுனோட படத்தில் எல்லாம் ஒரு சின்ன சின்ன கேமியோ ரோல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு சங்கர் சார் படத்தில் வந்து விஜய் சாரோட நடிக்கிற ஒரு காம்பினேஷன் கிடச்சிச்சு. என்னடா இது நம்மளை கேட்குறாங்களேன்ட்டு ஒரு அதிர்ச்சி மிதிச்சு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படி அது கேட்டு பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணணும், நல்லா பண்ணணும் நம்ம சொல்லி அப்படியே பண்ணதான். அதுக்கப்புறம் மதுல்மேல் புனை, அதுக்கப்புறம் ஒரு படங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் ராஜபாண்டி சாரோட என்னமோ நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நந்தா பெரியசாமியோட வந்து ஜிகினா. ஸோ இப்போ திருப்பி ராஜபாண்டி சாரோட இணைந்திருக்கும், திருப்பி வெங்கட் பிரபுனோட இணைந்திருக்கும். ஸோ அந்த ட்ராவல் அப்படியே போய்கிட்டே இருக்குது. தளபதி கூட நடித்த எல்லார்ட்டையும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், தளபதி நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? டிஃப்ரென்ஷியேட்டோட வந்து சொல்லணும்னா வந்து ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல், இல்லை டவுன் டு அர்த் பீப்புள் ரெண்டு பேருமே சொல்லலாம். ஏன்னா வந்து விஜயனும் சரி அஜித் சாரும் சரி, அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே தவிர அவங்களுடைய கோல் வந்து ஒன்றே ஒன்று தான், சினிமா. ஸோ அந்த டெடிக்கேஷன். ஏன்னா வந்து டேராடூனில் வந்து நான் நண்பர் ஷூட்டிங் பண்ணுவோம், அண்ணனுக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லை, செம்ம ஃபீவர். ஆனால் திடீர்னு ஷார்ட் அடி வந்து டான்ஸ்லாம் ஆடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வேறு பேரும் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து அந்த டெடிக்கேஷன் நம்ம பாராட்டி ஆகணும். அதே மாதிரி அஜித் சாரும் சரி, என்ன ஆனாலும் அந்த சுச்சுவேஷனில் வந்து அன்றைக்கி ஆரம்பம் படத்தில் இருந்து கால் உடைஞ்சாலும் இல்லை நம்ம ரெஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து ப்ரொடியூசர் இதாகிரும், அதனால் போய் ஆகணும்னு சொல்லி அடுத்த நாளே வந்து இது பண்ணி போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட் சினிமாவில் இருக்கிற ஒரு கேரக்டர். அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸாக ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து ஒரு ஐடலாக வச்சு ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. சப்போர்ட்டிங் ரோல்லாம் பண்ணிட்டு இப்போ அச்சமின்றி படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் உங்களோட ஹீரோயிசத்தை எவ்வளோ காமிச்சிருக்கீங்க? அச்சமின்றி உண்மையிலே ஒரு நல்ல ஹீரோஸ்கோப் உள்ள படம் சொல்லலாம். ஆனால் வந்து என்னென்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஹீரோஸ் தான். இப்போ அச்சமின்றிலேருந்து நான் மட்டும் இல்லை, கனியனும் சரி, ராதாரவி சார், சரண்யா பொண்ணு சார், சுஷ்டியும் சரி, எல்லாருமே அவங்க ரோலில் வந்து அவங்க ஹீரோஸ் தான். ஸோ அதனால் வந்து இப்போ நீ சொல்கிறபடி பார்த்தா திடீர்னு கூட்டமாக சென்னை 20 குரூப்பாக இருந்து அதுக்கப்புறம் திருப்பி விரிஞ்சு 2 பேர் 3 பேர் ஆகி திருப்பி சிங்கிளாகி படம் பண்ணிட்டு இருக்கும்போது, சிங்கிளாக பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனைனா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2.5 மணி நேரம் நம்மளை தான் பார்க்கணும், அவங்க ஐயோ கரெக்டாக பண்ணிடணுன்னு இருக்கும். இதே ஒரு கூட்டம் பண்ணால் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலாம், அப்படியே தப்பிச்சுட்டு போயிடலாம். அது நம்ம சிங்கிளாக பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு இதுவுமே கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பொதுவாக சமுத்திரக்கனி சார் ஒரு படத்தில் நடித்தார், நிறைய மெசேஜ்லாம் சொல்லுவார், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் அச்சமின்றி படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணுறாரு. இது வந்து ஒரு பெரிய பலம் நினைக்கிறீங்களா, இல்லை இந்த படத்துக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது கடின இருக்கிறது பாதிப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு பெரிய 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 ப்ளஸ். ஏன்னா வந்து இப்போதைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் வந்து எப்போவுமே ஒரு நேர்மையான போலீஸாவோ இல்லாட்டி வந்து ஒரு நேர்மையான ஒரு ப்ரொஃபஸராகவோ நேர்மையாக இருந்து ஒரு கருத்து சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய இவர் சொன்னால் ஓகேப்பான்னு ஏற்றுக்கூடிய தன்மைக்கு வந்துட்டேன். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த அண்ணன் வந்து எந்த கருத்துன்னு சொல்லலை, ஆனால் வந்து இது அவங்க அண்ணனை அப்படியே டோட்டலாக மாற்றி ஒரு ஆக்ஷன் காப்பாகவே மாற்றிருக்கோம். நம்ம ரொம்ப டைலாக்ஸும் இருக்காது, இது இருக்காது, ஒரு திங்க் பண்ணுறது ஆக்ஷன்ஸு அப்படி தான் கொண்டு போயிருக்கோம். ஆனால் அவங்களுடைய ரோல், அவங்க கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும் படத்தில். ஸோ அதனால் இப்போ ஒரு ஆடட் ப்ளஸ் தான் சொல்லுவேன் நான். சென்னை 28 பார்ட் 2 செம்ம வெற்றி. அடுத்து சென்னை 28 பார்ட் 3 வந்தால் அது அவங்க ரோல் எப்படி இருக்கும் தெரியலங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் பேட்டை தொலைச்சேன், செகண்ட் பார்ட்டில் பேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பேட்டை கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன் இருக்குன்னு தெரியல. ஆனால் வந்து ஆடடாக பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டு பொண்ணை கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேபி தேர்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் அஸ்வினை வந்து பார்ட் 3 நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. நடிக்கிறாரா உண்மையா?
ஆமாம் அஸ்வினே நேற்று பண்ணியிருந்தாப்புல. நானும் வந்து ஆக்சுவலி படத்தில் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அஸ்வினை வச்சு யூஸ் பண்ணலான்னு ஒரு பிளான். பட் அப்ரோச் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அது ஒரு டைலாக்ஸும் நாங்கள் வச்சுருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் ஆட இல்லையா அப்படின்ற ஒரு டைலாக் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து சரி மேட்சஸில் பிஸியாக இருந்தனால நான் அப்ரோச்சும் பண்ணல, இது விட்டோம். இப்போ அஸ்வின் சமீபத்தில் படத்தை பார்த்துட்டு அதில் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது சரி நம்மளும் சரி கூப்பிட்டுருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. இல்லையே, நம்ம வெங்கட் பிரபு சார் பார்ட் 3 அஸ்வின் இருக்காருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் சொல்லியிருக்காரு. இதில் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. உண்மையான கிரிக்கெட் ஆடுவோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் ஒப்பேற்றிட்டு இருந்தோம். சரி ரியல் கிரிக்கெட் ஆடும்போது கொஞ்சம் கரெக்டாக ஆடணும், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அச்சமின்றி படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதிகாலத்து நண்பர் நம்ம பிரேம்ஜி தான். அவர் வந்து நம்ம ராஜா சார் மியூசிக்லாம் சுட்டு போடுற மாதிரி யூடியூப்பில் வீடியோலாம் போட்டிருக்காரு. உண்மையாகவே வந்து இந்த படத்துக்கு சுட்டு போட்டாரா இல்லை அவர் ஓனா போட்டாரா? அச்சமின்றியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதை நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே டிபெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து பெரியப்பாக்கிட்ட தான் எடுத்தேன் அப்படின்னு இல்லை. பட் அவங்க ரத்தத்தில் இருக்காது. என்னன்னா வந்து இஸ் அ டேலண்டட் மியூசிக் டைரக்டர். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். சரி உனக்கு என்ன மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அதனால் எந்த மாதிரி டியூன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன பண்ணுறது ஒரு ஜஸ்ட் தான், அதுக்குன்னு அப்படியே இது கிடையாது. ஸோ அவர் உண்மையிலே ரொம்ப டேலண்டட். இது சிங்கப்பூரில் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நடுவில் இப்போ சினிமான்ட்டு வந்து ஆக்டிங் வந்ததுனால அவர் மியூசிக்கில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருந்தார். இப்போ அச்சமின்றிக்கு முன்னாடி என்னமோ நடக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான மியூசிக் கொடுத்துருந்தாப்புல. இப்போ அச்சமின்றிக்கும் சூப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் நீங்கள் இசையமைப்பாளராக பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அச்சமின்றி டைட்டில் கேட்கும் போதே இது ஒரு பெரிய ஆக்ஷன் படம்ன்றது தெரியுது. இந்த படத்தில் நீங்கள் ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆக்ஷன் வருதா? ஆக்ஷன் இந்த படத்தில் நிறைய ட்ரை பண்ணல, பண்ண வச்சுருக்கிறாங்க. எல்லாம் போட்டு இது பண்ண அது பண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நானே கொஞ்சம் தயாராகி இன்னும் பெரிய லெவலில் பண்ணணுன்னு இருக்கேன். ஆனால் என்னென்ன ஃபைட்டை ரொம்ப யதார்த்தத்தை தாண்டி போயிடக்கூடாதுன்ட்டு ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்ம திடீர்னு போயிட்டு திடீர்னு பறந்து அடித்தானே நேரா இவன் அப்போ வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. உருளலாம், அது எல்லோரும் ஒத்துக்கலாம். பறந்து அடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கரெக்டான சீக்வன்ஸ் தான் பண்ணணுன்னு இருக்கு. அச்சமின்றி படத்தை நாங்கள் ஏன் போய் தேட்டரில் பார்க்குறோம், சில காரணங்கள் சொல்லுங்கள். அச்சமின்றி நீ ஏன் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு அச்சமின்றி ஒரு கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது கல்வித்துறையில் வந்து ஒரு நடக்கிற ஒரு தவறை வந்து அதனால் வர விளைவுகளை வந்து ஒரு விவாதமாக கொண்டு போய் அதை நாங்கள் மக்களுக்கு ஒரு சீனில் சொல்லியிருக்கோம். இதை வந்து எங்கள் தரப்பில் என்ன பண்ணலாம்னு சஜஷன் கொடுத்துருக்கோம். இதை பார்க்குற பெற்றோர்களும் சரி எல்லாருமே வந்து என்ன பண்ணலான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். இது வந்து நாங்கள் கருத்து சொல்லி ஒரு புரட்சி உண்டாக்கணும், மாற்றம் கொண்டு அப்படின்னா இல்லவே இல்லை. இப்படி நடக்கிறது உங்களுக்கு தெரியணும், அதை தெளிவுபடுத்த தான் இந்த அச்சமின்றி. ஸோ அச்சமின்றி இந்த படத்தை எடுத்திருக்கோம். நீங்களும் அச்சமின்றி இந்த படத்தை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். Thank you. For more updates, subscribe to Net TV for You.